ஹாய் ஹலோ தப்போவானி ரேடியோ நேயர்களே, நமஸ்காரம், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொரோனா பீரியடில் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பரவிண்டு வருது கொரோனா. லெட் அஸ் ஆல் டேக் கேர் அண்ட் பி கேர்ஃபுல். சரி, நேற்றுக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டோம். அது தப்போவனோட ஜீவநாடி, உயிர் நாடி சூப்பர் ஷெஃப் பாலாஜி மாமா பற்றி. இன்ஃபேக்ட் ஒரு ரிப்போர்ட், ஒரு இன்டர்வியூ ஒன்று பெண்டிங் இருக்குது அவரோட. ஹீ இஸ் ஆக்சுவலி டெரிபிளி டைட் அப் அண்ட் வெரி பிஸி. ஸோ நாங்கள் வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் ஃபேக்டர் ஆஃப் த டைமிங். எப்போ உட்காந்து அவரோட பேசலான்னு பார்த்துட்டுருக்கோம். ஸோ வெரி சூன் வி வில் பி ஏபிள் டு டூ தட், ஐ எம் வெரி ஷுர். மீன்வைல் பாலாஜி மாமா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு இவ்வளோ அழகாக சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாரு, பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். ஹி ஹேஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் ஒர்க்கிங் ஃபார் ஹிம். அந்த சப்போர்ட் சிஸ்டமை கொஞ்சம் நம்ம இன்றைக்கி அதை பற்றி கேட்கலாம். The food and beverage section of the Tapovan is being handled by the handsome young Sasi Kumar and his charming young wife Malarvili. இவா தான் அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறா. And they provide excellent support to Balaji Mama. இவா தான் பாலாஜி மாமாவுக்கு ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ பாலாஜி மாமா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறா அப்படின்னாக்கா இவா தே ப்ரொவைட் த பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ், தே ப்ரொவைட் த சப்போர்ட் ஃபங்க்ஷன், அண்ட் தே ஸ்டாண்ட் பை ஹிம் அட் எவ்ரி மூமெண்ட் டு see that the final product is an excellent one. ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து வெஜிடபிள்ஸும் மற்ற இன்க்ரீடியன்ஸும் ப்ரொக்யூர் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, வெஜிடபிள் கட்டிங், இந்த மாதிரி எல்லா வேலையும் இவாலாம் பண்ணுறா. தே ஹேவ் அ டீம். சசி அண்ட் மலர் ஹேவ் அ டீம். அந்த டீமில் நித்யா இருக்கா, உஷா இருக்கா, ராஜி இருக்கா, செந்திலா இருக்கா, குன்னி இருக்கா. இவெல்லாம் தே ப்ரொவைட் சப்போர்ட். காய்கறி வெஜிடபிள் அறுக்கிறது, மீதி 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 ப்ராசஸ்லாம் பண்ணுறது, தேங்காய் துருவுறது, இது மாதிரி வேலையெல்லாம் என்னென்ன சப்சிடரி ஒர்க் இருக்கோ டு ஹெல்ப் பாலாஜி மாமா டு டூ த ஃபைனல் ஷாட் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறா. So in fact we will be talking to Sasi and Malar also at some point of time. இப்போ அவெல்லாம் I mean again they are also very busy people. காலம்பர மழையோ வெயிலோ பனியோ புயலோ காத்தோ காலம்பர 6:30 மணிக்கு மலர் and Sasi are here in Tapovan. Morning 6:30 AM சசி குமாரும் மலர்விழியும் தப்போவன் டைனிங் ஹாலில் இறங்கிடுவா. அது என்ன ஆனாலும் சரி. அண்ட் தே ஆர் ஹியர் த்ரூ அவுட் த டே. ராத்திரி டின்னர் முடித்து எல்லாம் ஆனப்புறம் 8:30 9 வாக்கில் இங்கே அவள் கிளம்பி போவாள். இட்ஸ் அ டஃப் ஒர்க், ஹார்ட் ஒர்க் ஃபார் தம், ஃபிசிக்கல் ட்ரிமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் லேபர். அவள் தே பார்ட்டிசிபேட் நாட் ஒன்லி இன் ப்ரொவைடிங் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் கட்டிங் வெஜிடபிள். அவள் சர்விங்லும் அப்பப்போ வருவாள் when as and when it is required, depending upon the diner size in the dining hall. They also help in serving. So it's a tremendous amount of physical labor which they put. So that and highly appreciable, highly very very courteous people. ரொம்ப 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 பவ்யமாக மரியாதையாக பார்த்து எல்லோரும் வயசில் பெரியவா வயசானவா எல்லாருமே தன்னோட அப்பா அம்மா மாதிரியோ பெரியப்பா பெரியம்மா மாதிரியோ சித்தப்பா சித்தி மாதிரியோ அத்தை அத்திமேல் மாதிரியோ ஏதோ ஒரு ரிலேஷனில் பார்த்துட்டு எல்லாம் பண்ணுவாள். பட் ஒன் point which we need to appreciate, be it Sasi, be it Malar, be it Balaji Mama, be it நித்யா உஷா whoever அவள் டீமில் இருக்காளோ அவள் இதை ஒரு வேலை பண்ணுறோம், நமக்கு சம்பளம் கொடுக்குறா, வேலை பண்ணுறோம், அந்த ஆட்டிடியூட் கிடையாது அவளுக்கு. எஸ், அவள் சம்பளம் கிடைக்கிறது, வேலை பண்ணுறா, எல்லாம் ஃபைன், தட்ஸ் த ஃபேக்ட் ஆஃப் லைஃப். பட் அவளோட ஆட்டிடியூட் என்னன்னாக்கா இவாளெலாம் வயசானவா, நம்ம அப்பா அம்மா மாதிரி, நம்ம பெரியப்பா பெரியம்மா மாதிரி, நம்ம சித்தப்பா சித்தி மாதிரி, நம்ம அத்தை அத்திமேல் மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு சர்வீஸ் மோட்டோவோட தான் அவள் பண்ணுறா. அண்ட் தேட் ப்ரிசைஸ்லி வாட் மேக்ஸ் த திங் மோர் பியூட்டிஃபுல். அவளோட பிஹேவியர், த ரிலேஷன்ஷிப் தட் தே மெயின்டைன், அவள் அப்ரோச் பண்ணுற ஸ்டைல், அவள் பேசுகிற ஸ்டைல், இட்ஸ் ஆல் எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக். நான் சொன்னேனே பாலாஜி மாமா
கொஞ்சம் கூட மூஞ்சி கோண்டுறது கிடையாது, கொஞ்சம் கூட கோவம் வர்றது கிடையாது, கொஞ்சம் கூட இரிட்டேட் ஆகிறது கிடையாது. ஏன்னா அட் த பேக் ஆஃப் த மைண்ட் வாட் தே ஹேவ் இஸ், அவள் வந்து வயசான அவளுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவள் சர்வீஸ் பண்ணுறான். சர்வீஸ் இஸ் ரைட் அட் த டாப் ஆஃப் தர் மைண்ட். எஸ், இன் டர்ன் தி ஏர்ன் மணி. வேணுமே, அது இல்லைன்னா எப்படி பிடிக்கும்? அது சொல்வேஸ் தேர். பட் ஏதோ கடனுக்கு நம்ம சம்பளம் கிடைக்கிது வேலை பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம பெரியவாளுக்கு சேவை செய்கிறோம். அந்த சேவை பாவனோடையே பண்ணுறதுனால இந்த அவுட்கம் இஸ் எக்ஸலண்ட். எக்ஸலண்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன வேர்டு, பட் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டு டிக்ஷனரியில். சூப்பர், மைண்ட் ப்ளோயிங், ஆசம் என்ன வேணால் சொல்லிக்கலாம். தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இவள் வந்து பண்ணுறதுக்கும் இவாளுக்கும் இன்னும் அஃப்கோர்ஸ் அன்னன்னைக்கு என்னென்ன பண்ணணும், என்ன மெனு, என்னெல்லாம் இவாளுக்கு கிடைக்கும், தட் இஸ் ஆல்சோ அகெயின் ப்ரிப்பேர்ட் பை அ மெனு கமிட்டி விச் வி வில் டிஸ்கஸ் சம் அதர் டைம். அதை பற்றி அவளையும் பார்க்கலாம், மெனு கமிட்டி மெம்பர்ஸையும் பார்ப்போம், அவள்கிட்டையும் பேசுவோம், எப்படி அவள் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறா என்ன பண்ணுறா. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் டே. பட் இன்றைக்கி இந்த எவ்வி டீம், ஃபுட் அண்ட் பெவரேஜ் டீம், தே ஹேவ் அன் ஆசம் டீம். சசிகுமார், மலர்விழி, பாலாஜி மாமா, நித்யா, உஷா, செந்திலா, குன்னி, இவ எல்லாருமே they all do an excellent job. So we'll try to talk to சசிகுமார் அண்ட் மலர்விழி at some point of time. அவளையும் கூப்பிட்டு வச்சு அவளையும் கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுவோம், அவள்கிட்டருந்து தெரிஞ்சுப்போம் என்ன எப்படி பண்ணுறா, ஹவு தே கோ த்ரூ த ப்ராசஸ். நமக்கெல்லாம் நம்ம வந்து அந்தந்த டயத்துக்கு டைனிங் ஹால் போயிடுறோம், எதை போடுறா உட்காரோம், டப்பு 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 ஐட்டம் வருது சாப்பிட்றோம், சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு வந்துடுறோம். பட் how do they actually go about making it? ஏன்னா இட்ஸ் நாட் ஸ்மால் ஆப்ரேஷன், இட்ஸ் ஹியூஜ் ஆப்ரேஷன். 65-70 பேர் பண்ணுறாங்கனாக்க இட்ஸ் நாட் ஸ்மால் ஆப்ரேஷன். டெய்லியே கல்யாணம் மாதிரி. ஸோ ஹவு தே கோ அபவுட் டூயிங் இட், ஹவு தே பிளான் their activities, how they divide their work, and on top of how they keep themselves so cool. இதெல்லாம் அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். we'll know it straight from the horse's mouth. Till then, கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவானி. Ciao.